உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. தமிழக பல்கலைக்கழகங்கள் ஒருங்கிணைப்பு இல்லாமல் மோசமான நிலையில் இருந்ததாக துணைவேந்தர்கள் மாநாட்டில் தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை ராஜ்பவனில் அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பங்கேற்கும் 2 நாள் மாநாடு திங்கட்கிழமை தொடங்கியது. மாநாட்டை தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான RN ரவி தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டில் பல்கலைக்கழக மானிய குழு தலைவர் ஜெகதேஷ் குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய ஆளுநர் ரவி 2021ஆம் ஆண்டு ஆளுநராக பொறுப்பேற்ற போது இங்குள்ள பல்கலைக்கழகங்கள் மிகவும் மோசமான நிலையில் இருந்தன. ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் மற்ற பல்கலைக்கழகங்களுடன் தொடர்பின்றி தனித்தனியாக செயல்பட்டு வந்தன. அவற்றின் தரமும் குறைந்து காணப்பட்டது. அதை சரி செய்து ஒன்றிணைக்கவே துணைவேந்தர்கள் மாநாடு 3 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. உலகம் வேகமாக மாறிவரும் நிலையில் நாம் பின்தங்கியுள்ளோம். நமது நாடு தற்போது பெரிய மாற்றத்துக்கு தயாராக உள்ளது. சுதந்திரத்தின் போது பொருளாதார வளர்ச்சியில் 5ஆம் இடத்தில் இருந்த நாம் 11ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டோம். தற்போது மீண்டும் 5ஆம் இடத்துக்கு முன்னேறியுள்ளோம். விரைவில் 3ஆம் இடத்துக்கு முன்னேறுவோம் என்று ஆளுநர் பேசினார். பின்னர் கடந்த கால கல்விக் கொள்கை குறித்து பேசிய அவர், கல்வி இளைஞர்களை திறன்மிக்கவர்களாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் உருவாக்க வேண்டும். ஆனால் அதை தவறு விட்டுவிட்டோம். ஒரு காலத்தில் நாம் பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடாக இருந்தோம். அதற்கு காரணம் அப்போது பின்பற்றப்பட்ட கல்விக் கொள்கையாகும். பிறகு வந்த தவறான கல்விக் கொள்கையால் படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்காக கையேந்தும் நிலையில் உள்ளனர். இது தொடர்ந்தால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. புதிய தேசிய கல்விக் கொள்கை தான் நமது எதிர்காலம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பல்கலைக்கழகங்கள் நீடித்த கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், புதிய கல்விக் கொள்கை புதிய இந்தியாவை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் தமிழகத்தில் உள்ள அரசு, தனியார் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களை சேர்ந்த 35 துணைவேந்தர்கள் கலந்து கொண்டனர்.